வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜேவிசி ஸ்ரீராமு, கல்யாண்ராமன் இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை தெரியுமா? சாப்பிட்றாங்களோ இல்லையோ, குளிக்கிறாங்களோ இல்லையோ, கக்கூஸ் போகிறாங்களோ இல்லையோ, அண்ணாமலையை 24 மணி நேரமும் திட்டணும். இதுதான் இவங்களுக்கு வேலை. சமீபத்தில் ஜேவிசி ஸ்ரீராமே ஒரு பதிவு போட்டிருந்தார். என்னன்னா, அண்ணாமலைக்கு எதிரான சண்டையில் தனி ஒருவனா நான் போராடிக்கிருக்கேன், போராடுவேன். ஏன்னா ஃப்ராடு, பேக் ஸ்டாபர், அண்ணாமலைக்கு எதிராக நான் சண்டை போடுறேன். நான் தனி ஒருவனாக இருந்தாலும் போராடுவேன். மற்றவர்கள் லேட்டாக புரிஞ்சுக்குவாங்க நான் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அண்ணாமலையை ஃப்ராடு, பேக் ஸ்டாபர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதே ஜேவிசி ஸ்ரீராமு கடந்த காலத்தில் அண்ணாமலைக்கு எப்படியெல்லாம் ஃபயர் விட்டு பேசியிருக்காரு அப்படிங்கிறது சோசியல் மீடியாவிலே இருக்குது. அது வேற வாயி, இது நாரவாயி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இப்போ பேசிக்கிருக்காரு ஜேவிசி. ஃப்ராடு, பேக் ஸ்டாபர் அப்படிங்கிற வார்த்தையை மலைக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காரு. இப்போது ஜேவிசி அவர்களுடைய இந்த பதிவுக்கு சவுந்தரராஜன் ஆதரவு தெரிவித்து அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. போஸ்ட் போட்டு கொஞ்சம் நேரத்தில் டெலீட் பண்ணிட்டாரு. யார்? தமிழிசை அவர்களுடைய ஹஸ்பண்ட். சவுந்தரராஜன் என்ன பதிவு போட்டிருக்காரு தெரியுமா? ஜேவிசி அவர்களே, நீங்கள் ஜீனியஸ், எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் தனியாக அண்ணாமலைக்கு எதிராக சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆனால் சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு ஆதரவு தெரிவித்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, உங்களுடைய தாட்லேயே நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு தமிழிசை அவர்களுடைய கணவர். ஃப்ராடு, பேக் ஸ்டாபர் அப்படின்னு மலையை பேசுகிறார் ஒருத்தர், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அக்காவுடைய ஹஸ்பண்டு. இதில் அக்கா அவதூறாக அக்காவை பேசுகிறாங்க, உருவகேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் தமிழக பாஜக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலையை ஃப்ராடுன்னு சொன்னது கரெக்டா? அதுக்கு அக்காவுடைய ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்ணது சரியா? நீங்கள் முதல்ல நிப்பாட்டணும்ல. நீங்கள் அண்ணாமலையை ஃபெயில்டு பர்சன் அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க உங்களுக்கு எதிராக பதிவு போட ஆரம்பித்தாங்க. இல்லைனா ஏன் பதிவு போடுறாங்க? சரி, இதோட நிப்பாட்டுவீங்கன்னு பார்த்தா உங்களுடைய ஹஸ்பண்டு இப்படி வந்து பேசுகிறாரு. ஜேவிசி போட்டதுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அப்போ இதற்கான எதிர்வினை வரதானே செய்யும். நீங்கள் மட்டும் எல்லாம் பண்ணுவீங்களா? எல்லாம் பதிவு போடுவீங்களா? ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன மாதிரியான மைண்ட் செட்டு? ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிறது தானே தியரியே. அப்படி இருக்கும்போது இப்போ சவுந்தரராஜன் போட்ட பதிவை டெலீட் பண்ணிட்டாரு. இது மாதிரி எதிர்வினை வரும் அப்படிங்கிறதுனால டெலீட் பண்ணிட்டாரு. ஆனால் நம்ம சோசியல் மீடியா காலத்தில் இருக்கோம். உடனே அவர் போட்டதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேவிசியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவருக்கு உங்களுடைய ஹஸ்பண்டு சப்போர்ட் பண்ணி பதிவு போடுறாரு. இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க அண்ணாமலை இயக்க உறுப்பினர்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, தனுஷ் இருக்கார்ல, அவருக்கும் அரசியல் ஆசை வந்துருச்சு போல். ஒரு 4-5 வருஷத்தில் அவரும் அரசியலுக்கு வந்துடுவார் போல். விஜய் சிஎம் ஆயிட்டார்ல, உடனே ராகவா லாரன்ஸு அவர் செம கிரிஞ்சு பண்ணார். அவர் முடிவு எடுத்துட்டாரு. மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா 3 வீடியோ வெளியிட்டுட்டாரு. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு. அண்ணா விட்டுங்கண்ணா எங்களை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கதறிக்கு இருக்காங்க. ஒன்று வரேன்னா வரேன்னு சொல்லிட்டு உடனே போய் டிவிக்கெல்லாம் சேர்ந்துருங்க, இல்லை வரலன்னு சொல்லிட்டு ஒதுங்கிருங்க. தினமும் வீடியோ போட்டுக்கிட்டு எதுக்கு இந்த தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க பலர். இப்போது தனுஷுக்கும் அந்த ஆசை வந்துருச்சான். சரி, முதல் கட்டமாக மன்றம் இருக்குல்ல, அந்த மன்றத்துக்குன்னு ஒரு கொடியை அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நற்பணி மன்றத்துக்கு கொடி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கான். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு கொடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து கோலிவுட்டில் இருக்கக்கூடிய பலர் 1 by 1 அரசியலுக்கு வருவாங்க போல.